Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த வெப்சைட் நமக்கு வந்து கிராஃபிக் டிசைனிங் வெப்சைட் அப்படினு சொல்லலாம். இந்த வெப்சைட்ல நம்ம வந்து நிறைய டெம்ப்ளேட்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்ல ரொம்ப ஈஸியா எடிட் பண்ணிக்க முடியும். சோ டெம்ப்ளேட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே போஸ்டர், தென் அப்புறம் பிபிடி, அப்புறம் ரெஸ்யூம், அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் தம்ப்லைன் பண்றது, சோ இந்த மாதிரி நிறைய போஸ்டர்ஸ்லாம் இருக்கும். சோ அந்த போஸ்ட் எல்லாமே வந்து ஈஸியா பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்ல மெயின் ஃபீச்சரே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த வேலையும் பண்ண தேவையில்லை. சோ ஆல்ரெடி நமக்கு வந்து எல்லாம் எடிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து ரீநேம் பண்றது, நமக்கு இந்த போட்டோ இருக்கிற இடத்துல இந்த போட்டோ மாத்துறது, இந்த டெக்ஸ்ட் இருக்கிற இடத்துல வேற டெக்ஸ்ட் ஆட் பண்றது. சோ அவ்வளவுதான். நமக்கு வந்து ஒரு பிஎஸ்டி ஃபைல் கிடைச்சா எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான வெப்சைட் இது. ஸோ எப்படி எடிட் பண்ணுறது, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Canva வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது ப்ரௌசர் வந்து தேவை. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தா க்ரோம் இருக்குது. க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ க்ரோமில் வந்து பார்த்து ஜஸ்ட் canva.com நீங்கள் போய்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா www.canva.com. ஸோ இந்த வெப்சைட்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ வெப்சைட் தான். பட் நமக்கு ஃப்ரீலேயே வந்து பார்த்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீலேயே உங்களால் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிக்க முடியும். இதோட பெய்டு வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஆனால் நம்ம ஃப்ரீலேயே வந்து பார்த்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெட் கேன்வா ஃப்ரீன்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்து லாகின் வந்து பண்ணணும். ஸோ லாகின் வந்துட்டு உங்களோட ஜிமெயில் ஐடி ஃபேஸ்புக் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து கூகுள் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கூகுள் வச்சு நான் சைன்இன் பண்ணிட்டு ஜஸ்ட் உள்ளே போயாச்சு. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். ஸோ நமக்கு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு மேலே சர்ச் இருக்கும், நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்க எப்படி சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெம்ப்ளேட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ ஈஸியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தா மேலே சர்ச் இருக்குது. சர்ச்சில் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தா ரெஸ்யூம் அப்படின்னு ரெஸ்யூம் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை பர்த்டே விஷஸ்னால் பர்த்டே விஷஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா என்ன இமேஜ் வேணுமோ அந்த டெம்ப்ளேட் எடுத்துக்க முடியும். ஸோ கீழே வந்து பார்த்தா ரீசெண்ட் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரீசெண்டாக என்னென்ன டிசைன்லாம் பண்ணிங்களோ அது எல்லாமே இங்கே வந்துருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து இப்போ நிறைய வீடியோ கூட பண்ணி போட்டிருக்கோம் இந்த மாதிரி இதில் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி. தென் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம், தென் அதுக்கப்புறம் யுவர் ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் டெம்ப்ளேட். ஸோ இவங்ககிட்ட என்னென்ன விதமான டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்குன்னு வந்து பாருங்கள். நம்ம வந்து பார்த்தா வீடியோஸ்க்கு எடிட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பிபிடி, ஸோ அதெல்லாமே கூட நம்ம வந்து வீடியோ ஸ்டைலில் வந்து பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் கேட்டகரிஸ் வந்து இருக்குது. ஸோ கேட்டகரிஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன கேட்டகரிஸ் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கீழே வந்து பார்த்தா கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ப்ளூ, ஸோ எல்லா கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணால் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட்டில் நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணால் நமக்கு வந்து ஒயிட் கலர் டெம்ப்ளேட்லாம் கிடைக்கும். இங்கே வந்து பாருங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட், இது வந்து பார்த்தா ஒரு க்ரீன் கலர் மாதிரி, ஸோ லைட் ப்ளூ, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி எடிட் பண்ணலான்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து யூடியூப் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தம்ப்லைன் வந்து தேவைப்படும். ஜஸ்ட் நம்ம தம்ப்லைன் போட்டுக்கலாம். நீ பாருங்கள் யூடியூப் தம்ப்லைன் வந்துருச்சு. ஸோ கைஸ் நம்ம யூடியூப் தம்ப்லைன்னு போட்டோம். ஸோ நம்ம தம்ப்லைனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து இப்போ நிறைய இமேஜ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ தனியாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்கிட்ட வந்து பார்த்தா ஒரு பிஎன்ஜி இமேஜ் இருக்குது. ஜஸ்ட் இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வந்து போட்டுருங்க. ஸோ நமக்கு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட் நமக்கு வந்து என்ன வேணும் அதை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே டெம்ப்ளேட் இருக்கும், எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எலமெண்ட்ஸில் நமக்கு வந்து ஒரு சில முக்கியமானலாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் Windows 11 சர்ச் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம Windows 11 ஒரு சில இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்துட்டு எலமெண்ட் இருக்க இடத்துல நிறையா வந்து கிடைக்கும். ஸோ கம்ப்யூட்டர் நமக்கு போட்டால் நமக்கு வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர் ஐக்கான்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஒரு சில தான் கிடைக்கும், மற்ற எல்லாமே நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு வந்து போடுறோம். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லோகோ வந்து வருது. ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்கோட சிம்பிள் வந்து வருது. ஸோ கைஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு வந்து தேவை வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோடது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 வந்து போடுறேன். Windows 11 போட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த லோகோ வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் வந்து பார்த்தா பேக்ரவுண்ட் எடிட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நான் இதை போட்டுக்கிறேன். ஓகே, தென் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம்.
இந்த இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து பார்த்தா ஏதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் இருந்துச்சா நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு பிஎன்ஜி இருக்குது. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அப்லோட் வந்து ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் இப்போ நமக்கு அப்லோட் வந்து ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் நான் வந்து ஈஸியாக வந்து பெருசு பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சின்னதாக வந்து பார்த்தா தமிழ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் மேலேயும் வந்து அனிமேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அனிமேட்டில் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஜிஃப் இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஸ்டைல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒன்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் வந்து ஓகே, ஒன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து ப்ளே கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இது ப்ளே ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வந்து ஷேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஷேர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஷேர் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் டவுன்லோடுன்ற பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு அது MP4 வீடியோ வேணுமா, இல்லை வந்து PDF-ஆ வேணுமா, இல்லை வந்து ஜிஃபாக வேணுமா, இல்லை PNG வேணுமா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தம்ப்லைன் வந்து எப்பவுமே PNG ஏதாவது இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் டவுன்லோட் வந்து கொடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து கிரியேட்டிங் ஒரு டிசைன் அப்படி வந்துடும். தென் அதுக்கப்புறம் அந்த இமேஜ் டவுன்லோட் ஆயிரும். ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்ம தம்ப்லைன் பண்ண இமேஜ் வந்து பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து பாருங்கள். ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக தம்ப்லைன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். தம்ப்லைன் மட்டும் கிடையாது, நம்ம டிஃப்ரெண்ட் நிறைய வந்து பண்ணிக்க முடியும். முதல்ல சொன்ன மாதிரி தான். தென் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பர்த்டே வந்து பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஹாப்பி பர்த்டே வந்து போட்டுக்கலாம். ஸோ பர்த்டே போஸ்டர் கூட ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தா ஒரு பர்த்டே போஸ்டர். நமக்கு ஹாப்பி பர்த்டேன்னு போட்டதுக்கப்புறம் நமக்கு எல்லா பர்த்டே போஸ்டர் வந்துடும். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து பெய்டுன்னு கொடுத்துக்க நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு ப்ரோ வெர்ஷன் தேவை. ஸோ நம்ம ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரீயாக நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எனக்கு பிடிச்சது வந்து இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் உங்ககிட்ட எந்த ஒரு இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை ட்ராக் பண்ணி அதை தூக்கி போட்டுனா நமக்கு அப்லோட் ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் இப்போ நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜ் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இப்போ நான் உள்ள தூக்கி போட்டால் மட்டும் போதும். நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நம்மளுடைய ஃபோட்டோ வந்து செட் ஆயிருச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து ஹாப்பி பர்த்டே வந்து மாற்றி கூட முடியும். ஸோ ஹாப்பி பர்த்டேன்ற இடத்துல வந்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். பட் நம்ம இது பர்த்டே போஸ்ட்னாலும் அப்படியே விட்டுலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஹாப்பி பர்த்டே வந்துச்சு, பட் நேம் இல்லை. ஜஸ்ட் நான் வந்து ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ண போதும் எனக்கு அது சேம் காப்பி வந்து வந்துடும். ஸோ கைஸ், இப்போ வந்து பாருங்கள், நமக்கு ஹாப்பி பர்த்டே போஸ்டர் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் கீழே நேம் போட்டாச்சு. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு அனிமேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி அது வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஃப்ரீ தான். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த டைம் நம்ம வந்து வீடியோ எடுத்துடலாம். ஷேர் கொடுக்குறோம். ஷேரில் வந்து கீழே டவுன்லோடில் வந்து MP4 வீடியோ. தென் கீழே டவுன்லோடு. ஓகே, நமக்கு வீடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு ஸோ கைஸ் நம்ம வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நார்மலாக ஒரு ஃபோட்டோ தூக்கி போட்டு ஹாப்பி பர்த்டேன்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபன்னாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு சூப்பரான வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம வீடியோ எடுத்தோம். இதே இடத்துல ஷேர் கொடுத்து நம்ம வந்து கீழே வந்துட்டு டவுன்லோட் கொடுக்குற இடத்துல நமக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துடலாம். ஜஸ்ட் டவுன்லோட். இப்போ நம்ம ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள் அந்த ஃபோட்டோ. ஸோ கைஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ கைஸ் இதுதான் வந்து இந்த கேன்வாவோட பேசிக். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் வந்து இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோன்ற ஒரு செக்ஷனே இருக்குது. ஸோ வீடியோ செக்ஷனில் வந்து நம்ம இப்போ நிறைய வீடியோ வந்து பார்த்தோம், அது நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எடிட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சைட்லேயே வந்து நிறையா ஃப்ரீ டெம்ப்ளேட்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணும் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மாட்டோம், ரெஷ்யூம். ஸோ ரெஷ்யூம் கூட நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ரெஷ்யூம் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நான் வந்து இதை வந்து கொடுத்துக்கிறேன். இந்த ரெஷ்யூமில் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நம்ம அப்லோடில் நமக்கு அப்லோடில் வந்து நம்ம ஃபோட்டோ இருக்கும். ஜஸ்ட் நம்ம அப்படியே தூக்கி ட்ராக் பண்ணி உள்ளே போட்டால் நம்ம ஃபோட்டோ ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ரெஷ்யூம் போட மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஜஸ்ட் நான் வந்து சும்மா சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் இதில் வந்து அட்ரஸ்லாம் இருக்கும், அதை நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். கூகுள். தென் அதுக்கப்புறம் நான் யார்,
ஆனால் கூகுள். தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது, தென் அதுக்கப்புறம் எஜுகேஷன், ஸோ இந்த ஸ்கூலில் படித்தேன், தென் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டவுன்லோட் வந்து கொடுத்தீங்கன்னா ரெஸ்யூம் டவுன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தா கேன்வா வெப்சைட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் வந்து கொடுத்துடலாம். ஸோ நமக்கு ரெஸ்யூம் வந்து நீங்கள் பிடிஎஃபில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம ரெஸ்யூம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ ரெஸ்யூமில் பிடிஎஃபில் டவுன்லோட் பண்ணுங்கள், நல்லா குவாலிட்டியாக வந்து கிடைக்கும். இப்போ இந்த கேன்வா வெப்சைட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி பண்ணலாம், இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரெசன்டேஷனில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது, பிபிடி எல்லாமே இருக்கும். சோஷியல் மீடியானா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ போடுறது, ஸோ ஆடு அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் பிரிண்ட் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தா இந்த கேன்வா வெப்சைட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த கேன்வா வெப்சைட் முதல்ல சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஜஸ்ட் நீங்கள் மாற்றினா மட்டும் போதும். எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ டிசைன் ஃபுல்லாக பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து ரீநேம் பண்ணுறது மூலம் பண்ணிக்கலாம். இது இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணுற இமேஜ் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் வீடியோவை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஜிப் ஃபார்மெட்டில் பண்ணிக்கலாம். அதை ஒரு நார்மலாக ஃபோட்டோ கூட எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் வீடியோ டெம்ப்ளேட்டே இருக்குது. ஸோ வீடியோ டெம்ப்ளேட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கான இன்ட்ரோ, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஒரு ரெஃபர் பண்ணேன். ஓகே, ஸோ உங்ககிட்ட இருக்கிற இமேஜ் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.